வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். மானஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா திருக்குறளை போட்டிருக்கோம், தாட்ஸ் ஆஃப் தி டே போட்டிருக்கோம், கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கோம், சமையல் குறிப்புகள் மட்டும் இல்லாமல் சமைச்சு காட்டுறதுமே மட்டும் இல்லாமல் இதர என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இந்த மானஸ் கிச்சன் இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முத்திரைகளை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ முத்திரை பண்ணுறதால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏன் இதை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முத்திரைகள் பண்ணுறதால நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாருமே எளிமையாக பண்ணக்கூடியதான் இந்த முத்திரைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா முத்திரை வந்து நம்மளுடைய கை விரல்களை இணைத்து தான் செய்ய போகிறோம். இது வந்து யோகாவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ யோகாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆசனங்கள் எல்லாம் எல்லாருமே செய்யக்கூடியது, அதாவது எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் வந்து ஈஸியாக இருக்காது. ஒரு சில வயசானவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக அது ஒரு நோய் தீர்க்கும் முத்திரையாக வந்து இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த முத்திரை எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை விரல்களை வைத்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 5 கை விரல்களும் 5 பஞ்சபூதங்களை வந்து குறிக்கிறது. ஸோ நம்மளுடைய சுண்டு விரல் பார்த்திங்கன்னா நீர், அதாவது வாட்டர். அடுத்தது நிலத்தை குறிக்குது நம்மளுடைய மோதிர விரல். அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தை குறிக்கிறது நடுவிரல். அடுத்து ஆள்காட்டி விரல் வந்து காற்று, வாயுவை குறிக்கிறது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நெருப்பு, அதாவது நம்மளுடைய கட்டை விரல் வந்து நெருப்பை குறிக்கும். ஸோ இந்த 2 கைவிரல்களை சேர்த்து இணைத்து பண்ணும்போது அது எந்தெந்த பகுதிக்கு எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூரிய முத்திரை அப்படின்றத பார்க்க போகிறோம். சூரிய முத்திரை அப்படின்னா நம்மளுடைய அந்த மோதிர விரலையும் நம்மளுடைய கட்டை விரலையும் சேர்த்து அழுத்தி பிடித்தல் தான் வந்து சூரிய முத்திரை. இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றது டவுட் வரும். முதல் வாட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5லேருந்து 10 ஆக்கி 10லேருந்து 15 minutes அப் டு 25 minutes வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எந்த போஸ்டரில் செய்யணும் அப்படின்னா ஒரு நார்மல் போஸ்டர், சுகாசனம், அதில் பண்ணலாம். வருவாரங்களை எப்படி செய்து காட்டுறதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.